ஐயாவை பத்தி சொல்லுங்கண்ணா ஒரு அறிமுகம். ஐயா வந்து ஒரு மகான். இங்க இருக்கிறதுல எத்தனையோ நடமாடு சித்தர்கள்லயே முதன்மையானவர்னு கூட சொல்லலாம். பல ஆண்டுகளா இங்க வந்து இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சு நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு மறுவாழ்வை கொடுத்த மாதிரி ஒரு விமர்சனத்தை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அடிப்படையில வந்து போற பக்தர்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. அவரோட தரிசனமும் அவருடைய ஆசீர்வாதம் பெற்று இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்ப வெளியூர்ல இருந்து ஐயாவை பாக்கிறதுக்குன்னு வருவாங்க. ஆமா, இங்க எது சுற்றுலா தலமா இருக்கு. சில இடங்கள்ல அருவியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வர்றது கேள்விப்பட்டு வரவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா ஐயாவை பார்க்க வர்றது நாடெங்கிலும் இருந்து டெய்லி இவரை பாக்குறதுக்காக மட்டுமே வருவாங்க. எவ்வளவு மக்களுக்கு ஒரே நேரத்துல காட்சி கொடுக்கும்? காட்சி கொடுக்கறதா? இங்க வந்து காட்சி கொடுக்கறது இவர் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான். ஆனா வெளியில இருக்கிறவங்க இவரை யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் போற்றி எல்லாம் இவர் கூட யார் லைவா இருக்காங்களோ அவங்களுக்குன்னா கணக்கு இல்ல. ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பேட்டி கொடுத்துருக்கேன். ஒரே நேரத்துல 5 இடங்கள்ல காட்சி கொடுத்ததாக வந்து பேசின போன ஆதாரங்கள் தான் அது. ஆனா சொல்லாதவங்க இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா. ஐயா வந்து இப்ப சாப்பிடுறது உண்டா இல்லையா? சாப்பிடுவாரு, கொஞ்சமா சாப்பிடுவாரு. அது வந்து நேரங்காலம்லாம் அதுக்கு டைம் டேபிள் எல்லாம் கிடையாது. நினைச்ச நேரம் அவங்களுக்கு அதான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு இல்லையா, அந்த மாதிரி. இப்ப நம்ம அன்னதானத்துக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்க? வர பக்தர்களே கொடுப்பாங்க. அதுக்கு மேல திடீர்னு உங்க ஐயா வந்து எனக்கு கனவுல சொன்னாரு, இந்தாங்க 10 பை அரிசி, இந்தாங்க சாம்பார் காய்கறி வாங்க பணம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நாங்க யார்கிட்டையும் போய் கேட்கறதா இல்ல. ஐயா தூங்குறது உண்டா? தூங்குறது உண்டு. ஆனா அது தூக்கம் இல்ல, அது ஒரு யோக நிலை. தூக்கமா இருக்காது. தூக்கமா இருக்காது. இல்லைன்னா கடந்து போயிடுவாங்க. ஐயா யாரும் அடிப்பாரு? அது வந்து அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாங்க. முன்னாடி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது நெகட்டிவ் உள்ளவங்களை அடிப்பாரு. இப்ப எல்லாம் பார்வையிலே சரி பண்ணிக்கிறாங்க. ஐயா பார்த்தாலே அந்த நெகட்டிவ் இங்க வரும்போதே அவங்களுக்கு நெகட்டிவ் காலி ஆயிடும். முன்னாடியே அடிச்சு காலி பண்ணாங்க. இப்ப அவங்க அதாவது சும்மா சித்தர் ஐட்டம்ஸ்ல அப்படி அதே ரேஞ்சில் இருக்கிறவங்க இல்ல, அதுக்கு மேல படிச்சு அவங்களோட தியானத்தின் வலிமையால பல காரியங்களை செஞ்சு 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 மேல அடுக்குல போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவதூத நிலைன்னு சொல்லுவாங்க அவருக்கு. இப்ப ஐயாவுடைய ஜீவசமாதி நிலையம் வரப்போகுதுங்களா? வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஐயா தான் முடிவெடுப்பாரு. அவர் தான் அதை எப்பயுமே சாதாரணமா உணர்த்த மாட்டாங்க. அந்த கடைசி கட்டங்கள்ல எல்லா மகான்களும் உணர்த்திருக்காங்க. நம்ம கூட இருக்கிறதுனால உணர்த்தினாலும் நல்லது, இல்லைன்னாலும் அவரு வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் வந்து? என் வாழ்க்கையில வந்து நான் யாரோ எங்கோ இருந்தீங்க. ஆமா, தொடர்பு உருவாக்கிட்டல. நான் வந்துட்டு சாமி கும்பிடுற பழக்கமே இல்லாம கடவுள் மறுப்பு கொள்கையில தீவிரமா இருந்த ஒரு இயக்கத்துல இருந்தேன். அதுலயும் கூட இந்த ஏரியா இன்சார்ஜ் இருந்தானே. நாம பேசும்போது நம்ம பேச்ச கேட்டு நிறைய பேர் கடவுளை கும்பிடாம போனவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவும் தேவையில்லை இல்ல. அந்த மாதிரி சாதாரண எளிமையான வழிதான் அந்த கடவுள் மறுப்புங்கிறது. நானும் அது உண்மைதான் நம்பி என்னுடைய பயணமும் வாழ்க்கையும் கல்யாணத்துக்கு பின்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. எங்க வீட்டுக்கார அம்மா இவரை என்னை கூப்பிட்டு வருவாங்க. பைக்ல ஏத்திட்டு வந்து இறக்கி விட்டு போவேன். இப்படி ஏற்பட்ட பழக்கத்துல சரி இவர் மேல எனக்கு ஒரு பரிதாபம் பாவம். அவரு ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டோம். அந்த மாதிரிதான் வந்தது. பிறகு ஒரு நாள் நாங்க ஒரு 5-6 பேர் வரும்போது ஒரு 1.5 அடி உயரத்துல நான் பார்த்தேன் வரேன். நான் மட்டும் இல்ல 5-6 பேர் மொத்தமா பாக்குறோம். எல்லாரும் காலுக்கு விழுந்து எந்திரிக்கும் போது மீடியம் ஆயிட்டாரு. எனக்கு அப்பதான் வந்து ஒரு சந்தேகம், நமக்கு மட்டும் இப்படி தோணுச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்ல அந்த அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உனக்கு அந்த காட்சி கிடைச்சதா, உனக்கு கிடைச்சதா, அந்த மாதிரி பேசும்போது ஆமா எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பேசுறாங்க. என்னையும் கேக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது? ஆமா உயரம் குறைஞ்சு பார்த்தேன்னு சொன்னேன். சரி அப்ப உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்குன்னு போது அப்பதான் எனக்கு உள்ள யோசனை. 1.5 அடி தான் மொத்தம் இவ்வளவுதான். அப்ப சரி இப்ப இந்த 36 வருஷ வாழ்க்கையை வீணடிச்சிருக்க மாடா கடவுள் இல்லைன்னு சொல்லி இனிமேலாவது வாழ்க்கையை தொடங்கும்னு சொல்லி சாமிகிட்ட வந்து சரண்டர் ஆகி அப்புறம் அவர் கூட இருந்தோம். நாங்க எல்லாம் வேலையில விட்டுட்டு அப்படியே இருக்க போகும்போது எங்களுக்கும் பசிக்கும்ல. அவருக்கு வர்றதுல நாங்க கொஞ்சம் சாப்பிடுவோம். அப்புறம் இருக்க இன்னொரு மகான் வந்து அன்னதானம் தொடங்க சொன்னாரு. ஆனா கஷ்டம். அதாவது மணிசாமி இருக்காரு இல்லையா, நம்ம கசவனம்பட்டி பக்கத்துல. அவர் சொன்னாரு தொடங்குறது கஷ்டம், அதை விட கொண்டு செலுத்துறது அதை விட கஷ்டம். நீ ஒரு 48 நாள் நடத்திட்டீங்கன்னா நீ நினைச்சாலும் கூட நிறுத்த முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம தான் வந்து சரணடைஞ்சிட்டான், நம்ம இனி எதுக்கு ஆசைப்பட போறது இல்ல, நம்மளே வந்து இறங்கி செய்வோம்னு சொல்லி வீதி வீதியா கடை கடையா வீடு வீடா ஏறி மடி ஏந்தி தான் நம்ம அன்னதானத்தை ஆரம்பிச்சோம். 48 நாள் தொடர்ந்து நடத்தியாச்சு. நடத்தினது பிறகு அதாவே வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அதே நிலை.
முன்னாடி தெருவில் இருந்தோம், அப்புறம் ஒரு ஒத்தி வீட்டுல இருந்தோம், ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். இப்ப இது வந்து சொந்தமாவே நம்மள பக்தர்கள் மூலமாவே இதை வாங்கியிருக்கிறோம். ஓ ட்ரஸ்ட் வச்சு இப்போ ட்ரஸ்ட்ல, ஆமா ட்ரஸ்ட் வந்து அறக்கட்டளை இருக்குது இப்போ. அறக்கட்டளை தான். அதாவது அதுக்கு உண்டான 12A 80G எல்லாம் வாங்கியிருக்கிறோம். இங்க வரவு செலவு எல்லாமே இன்கம் டேக்ஸ் போயிட்டு தான் வரும் எங்க ஆடிட்டருக்கு. இப்ப ஐயா வந்து பார்வை தான் பாப்பாரு, பார்த்தாலே போதும், சிலதை பார்க்காமலே சரி வருவாங்க. ஆனா நம்ம வரல, நம்ம நினைக்க போறது கூட அவருக்கு தெரியும். இங்க ஒருத்தர் வேண்ட போறாங்கன்னா அவருக்கு தெரியும் இதைத்தான் வேண்ட போறாங்கன்னு. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பார்த்தா இன்னும் நல்லது. எச்ச துப்புறது அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். அவர் பக்கத்துல திப்பிக்குவார், ஆள் மேல துப்ப மாட்டாரு. பீடி தான் ஐயா, பீடி சிகரெட்டு அவ்வளவுதான். ஒரு சுருட்டு முன்னாடி எப்பயோ ஒரு தடவை நாங்க குடிச்சிருக்காரு, இப்ப சுருட்டை தொடவே மாட்டாரு. ஐயாவை யாரும் தொட விட மாட்டாரா? தொட விடுவாங்க, அவர் விடுவாரு. அவர் வந்து பிரம்மத்துல இருக்கிறதுனால அவர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நாங்க தான் சொல்லுவோம், நீங்க தொடாம நின்று கும்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய தவத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது, இடையூறு ஏற்பட்ட கூடாதுங்கிறதுக்காக. அவர் நிலை மாறிடக்கூடாது. அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய தவத்துக்கு பக்கவலமா இருக்கிறோம். அப்படித்தான் நம்ம கொண்டு வர்றது. இங்க வெளியில போக மாட்டாரா? இவங்க இங்க இருந்துட்டு எல்லா பக்கம் போறாரு. ஓ, அதனால ஒரு ஆத்மாவா போவாரு. ஆத்மாவா லைவாவும் போயிருக்காரு. சில பேர் நேரடியா அடி வாங்கியிருக்காங்க வெளியில. அதெல்லாம் நாங்க இங்க இருப்பாரு, ஆனா அங்க இருப்பாரு. அந்த மாதிரி ஒரே நேரத்துல 5 இடத்துல இருந்ததாக போன உங்களை பேட்டி கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி நேரடி ஆதாரங்களே இருக்குது. அவங்க பார்த்தவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாரு ஐயா? அதுதான் வந்து காலத்தை வென்றவங்க. அவங்க காலம் 1 மணிக்கு இங்க வந்து பார்த்தாலும் இருப்பாரு ஐயா. இருப்பாரு. நமக்கு ஆசிரமத்துல என்ன சிஸ்டம்னா, அவரை பாக்குறதுக்கு உண்டான டைமா நம்ம பிக்ஸ் பண்ணல. ஆசிரமம் திறக்கிறது காலையில 8 மணிக்கு. இங்க மற்ற வேலைகளா இருக்கு இல்லையா, அடைக்கிறது சாயந்தரம் 5 மணிக்கு. இப்படி நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கோங்கிறது அந்த டைம். தவிர அவர் பிளேட்ல எடுத்துட்டு போறாரு ஐயா? இல்ல, அது இங்க சாப்பிட்டதை எடுத்து போவாரு, திரும்ப கொண்டு வந்து வச்சிருவாரு. இங்க ஒரு வட்டியை கழுவுறாருன்னா அங்க யாரோ ஒரு இதயத்தை கழுவுவாரு. இங்க ஒரு பண தண்ணி அடிச்சு கொட்டிடுறாருன்னா அங்க எங்கேயோ எரியுற நெருப்பு வந்து அணைஞ்சு போகும். இப்படி சிம்பாலிக்கா சித்திரலுக்குன்னு சொல்லி வேற ஒரு பரிபாசம் இருக்கு. சர்ப்பம்லாம் இருக்கு, இங்க நிறைய இருக்கு. இங்கே வரும் சர்ப்பம், வரும் தேல் வரும், எல்லாமே வரும். அது அவர்கிட்ட எல்லாம் போவாது, நெருங்காது. போனாலும் படுத்திருக்கோம், அவர் மேல ஏறி இறங்கி போயிடும். யாராவது வாய் திறந்து பேசிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு? யார் சாமியா? யாரும் அப்படி கூப்பிட்டது இல்ல. இப்ப இங்க இருக்கிறவங்க ஒரு தவறான பாதைக்கு ஏற்புடையது அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போற பாதைக்கு போகும்போது அவரு எச்சரிக்கை பண்ணி தடுத்திருக்காரு. பேசித்தான் தடுக்க முடியும், வேற வழி இல்ல. இந்த மாதிரி நடமாடும் சித்தர்கள் யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இல்ல, இவர் நிலை சொல்றேன், இவர் நிலையில இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஸ்டைல் வேற வேறையா இருக்கும். இப்ப வேலூர்ல பஸ் ஸ்டாண்டு பாபா இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. இல்லையா, ரூபா நோட் எடுத்து வந்து ஐயா முன்னாடி வச்சாலும் அது எடுபடாது, நமக்கு தான் பணம். அது அவங்க நாம சொல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து சூட்கேஸ் நேரா கொண்டு வந்து கால் முன்னாடி குமிச்சு வச்சுட்டாங்க. அங்க நம்ம கீழே இருக்கும்போது கால் முன்னாடி குமிச்சு வச்சுட்டு அவர் சுத்தி வர்றதுக்கு இது பண்றாரு. சாமி எந்திரிச்சு ஃபுட்பால் விட்டோம்னு அந்த கும்மல் மேல ஒரு எடுத்து வச்சு அந்த ஏரியா பூரா 100 தலா பறக்கு கிடக்கு. அப்புறம் நாங்க தான் சொன்னோம், ஐயா என்னையா நமக்கு தானியா அது ரூபா, அவங்களுக்கு வந்து காகிதம் குப்பை, அதை போய் அவர் முன்னாடி அபிஷேகம் பூவை போட்டுருக்கலாம்ல அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்புறம் அவரே கண்ணீர் விட்ட கதறி அழுது, உலகம் இப்படி எப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஒரு வினாடியில நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி இன்னும் வந்து போவார் அவரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாரு. ஐயா என்னென்ன பூஜை நடக்குது காலையில? பூஜை இல்ல, பூஜை புனஸ்காரம்லாம் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. சில பேருக்கு பண்ணிக்கிறாங்க, நம்ம இங்க பண்றது இல்ல. சில பேர் விரும்புவாங்க, நாங்க இதை பண்ணிக்கிறோம் சாமிக்கு பாத பூஜை பண்ணிக்கிறோம்னாங்க. அப்போ பன்னீர், இளநீர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் போட்டு காலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு அன்னதானத்துக்கு பங்கெடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு போவாங்க. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரையும் திறந்திருக்கோம்? காலையில வந்து ஆசிரமம் திறக்கிறது கரெக்டா 8 மணிக்கு. ஏன்னா இதெல்லாம் கூட்டி கழுவி பெனாயில் போட்டு ரெடி பண்ணி பத்திய போறது தயாரிடும். 8 மணி 8 மணிக்கு திறந்தோம்னா 11 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிப்பாங்க, 3 மணி வரைக்கும் வரும். சாதாரண நாட்கள்ல 3 மணி வரைக்கும். அமாவாசை பௌர்ணமினா அந்த கிரௌட அனுசரிச்சு நம்ம கொஞ்சம் டயத்தை கூட்டிக்கிடுவோம். சாயந்தரம் 5 மணிக்கு அடைச்சிருவாங்க. இங்க எல்லாமே இங்க டோல் கேட்டு அடைச்சிருவாங்க. கோயில்கள் அனைத்து கோயில்களும் 5 மணிக்கு அடைச்சிருவாங்க. அருவி டூரிஸ்ட் பிளேஸ் அடைச்சிருவாங்க. நாங்க மட்டும் திறந்து வச்சு என்ன செய்ய? எங்களுக்கு வந்து அன்றாட அன்னதானம் இருக்கிறதுனால பர்ச்சேசிங் போறதுக்காக அந்த 5 மணியை பிக்ஸ் பண்ணிருக்கோம்.
அதுக்கு மேல போய் 6 மணிக்கு வந்து யாராவது வெயிட் பண்றாங்களா? வெயிட் வந்து புதுசா வர்றவங்களுக்கு ஒரு தடவை எச்சரிக்கை பண்ணி சொல்லி நீ அடுத்தாவது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அனுப்புவான், பார்க்க விட்டுருவான். திரும்ப அவங்களே வந்தாங்கன்னா நிச்சயமா நீ காலைல வாங்கன்றுவான். என்ன செய்யுது? அப்படிதான் செய்யுது. எதனால 5 முடிச்சிடுறாங்க? ஃபாரஸ்ட்ங்கிறதுனால பஸ்ஸே இருக்காது இங்க. 5 மணியோட பஸ் இருக்காது, டோல்கேட் அடைச்சிருவாங்க, அருவி அடைக்கப்படுது, இங்க இருக்கிற கோயில் பூரா பூட்டிடுவாங்க. அதுக்கு மேல வந்து பஸ் போக்குவரத்து இல்லாதனால சமூக விரோதிகள் நடமாட்டம் கூடும். அதனால நம்ம சாதாரணமா இதை சொல்லிட்டோம்னா அவங்க வரமாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. சூப்பர் ஐயா. ஏதாவது உங்க நம்பர் இருந்தா கொடுங்க, நான் கொடுக்குறேன். ஏதாவது உதவி என்ன சொல்லுங்க, அவங்க மக்கள் யாராவது பாக்குறவங்க பண்ணிட்டோம். இல்ல நம்ம நம்பர் போன்லயே சொல்றவா? சொல்லுங்க. ஆமா, ஆசிரமத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 77 086 888 27.